வெல்கம் டு ஏகே கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிச்ச பொட்டேட்டோ சீஸ் பால் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் எடுத்து நல்லா நான் வேக வச்சுட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை இப்போ கையில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சீஸ் வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மைதா மாவில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டி பதமாகவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் போட்டு ஒரு கோட்டிங் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். நமக்கு வீட்டிலையே சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சீஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.